அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பை மார்க்கெட் தான். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 49,587ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லைன், அந்த பேட்டர்னோட நெக்லைன் அது. ஸோ அதையும் பிரேக் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் கூட கண்டினியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் அவுட் நடந்துருச்சு. 49,587 டச் பண்ணிட்டு இப்போதைக்கு அந்த கேண்டில் நிற்குது. ஸோ ஃபின் நிஃப்டிலலாம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த டார்கெட் 23,400 சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு 86 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50 இருக்கட்டும், இதெல்லாம் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட ஜனவரி 21 கேண்டிலோட ஹை தான் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ நல்லா கவனிங்க, ஜனவரி 21 கேண்டிலோட ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ மற்றதை கொஞ்சம் பார்க்கறது முன்னாடி ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் டேட்டா தான் காட்டுது. ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் மட்டும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் டேட்டா காட்டுது. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,919 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் ஜோன் பார்த்தீங்கன்னா 2,130, நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 711, அன்சேஞ்சு 78. ஸோ 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 21 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 58 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 171 ஸ்டாக்ஸும், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 91 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும்? பேங்க் நிஃப்டி கண்டிப்பா நாளைக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே ஒரு கேப் அப் பாசிபிள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9:15 ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 வரைக்கும் பட்ஜெட் டே. ஸோ பட்ஜெட் டேனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் நடக்கும். ஸோ கேப் அப் விழுந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி நடக்கும். ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ல நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி 23,300 இருந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 23,476. ஸோ இதுவுமே பிரேக் அவுட் எடுத்துட்டு மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆன நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் அப் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆனச்சு அப்படின்னா நாளைக்கும் நிஃப்டியில ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா கேப் அப் விழுந்துரும். ஸோ ஒவ்வொரு இதாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டே வர்றப்ப அதோட வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம அமௌண்ட் செலவு பண்ண போறோம். ஸோ யூனியன் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றப்ப அதோட வாலட்டிலிட்டி அந்தந்த செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்கும். ஸோ கண்டிப்பா வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ கேப் அப் அண்ட் வாலட்டிலிட்டி ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த பட்ஜெட் செஷன் நடக்கும் நமக்கு. ஸோ நாம என்ன பண்ணலாம்? இப்போ பேங்க் நிஃப்டி கேப் அப் விழுகுது. ஸோ எந்த மாதிரி இருக்கும்? நிஃப்டி 50 கேப் அப் விழுகுது, எந்த மாதிரி இருக்கும்? ஸோ இது 2 டைப்பா ட்ரேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கோங்க. இப்போ கேப் அப் விழுகுது அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் இப்போ கேப் அப் விழுகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலை ஹையை பிரேக் பண்ணா நம்ம பை சைடு போகலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டல் பை சைடு அதாவது இந்த இடத்துல ஒன்று என்ட்ரி எடுத்துடணும் நீங்க. இல்லை இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் கொஞ்சம் அங்கங்க சுத்திட்டு மறுபடியுமே பாத்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டல் லோல தான் அகைன் மேல வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு எந்த மூமெண்ட்டும் வேணாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அது எந்த இடத்துல போய் எடுக்குங்கிறத ஒரு சரியா சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெக்னிக்கல்ஸ் ஒரு சில இடத்துல பிரேக் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு என்ன சொல்றதுன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸை எப்பவுமே பிரேக் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 4,000 பாயிண்ட் இறங்குனது. ஸோ அதெல்லாம் அப்படிதான். அந்த இடத்துல நம்ம என்னதான் டிரா பண்ணாலுமே சரி, இல்லைன்னா என்னதான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாம் டிரா பண்ணியிருந்தாலுமே சரி, ஒரு குறிப்பிட்ட துறையில ஏதாவது டாக்ஸ் அது இதுன்னு ஏத்தனாங்க அப்படின்னா என்ன சொல்லுன்னா ஃபுல்லா செல்லிங் அடிச்சு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால தான் நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல வேணா பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்றேன்.
பட் இப்போ நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேப்பை விடுவோம், 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையாக பிரேக் பண்ணால் பை சைடு போகலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணி ஸோ அதே 15 மினிட்ஸ் கேண்டில் லோக்கு வந்தால் அகைன் வந்து நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு 23,400 தாண்டி தான் ஓப்பனிங்காக நடக்கும். கண்டிப்பாக ஃபின் நிஃப்டி ஆகட்டும், ஸோ மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் நிற்குது. ஸோ இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங்ல தான் நடக்கும். ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 49,830, அப்புறம் பிவோட் பண்ணது 49,430, சப்போர்ட் வந்து 49,187. ஸோ இன்னைக்கு ஹை வந்து 49,674, லோ வந்து 49,031, ஓப்பன் வந்து 49,259, க்ளோஸ் வந்து 49,587. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நடந்திருக்கு. ஸோ எந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஸோ நெக் லைன் பிரேக், ஓகேங்களா? நாளைக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 49,587 பிரேக் ஆகிட்டு தான் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நடக்கும். ஸோ அது எவ்வளோ தூரம் போகும்னா 51,669 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் கேப் ஓப்பனிங் நடந்தா, ஸோ நான் சொல்ற மாதிரி 15 மினிட்ஸ் ஹையா பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா பை வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 51,699 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கேப்பை பிளந்து ஒரு சைட்வேஸே போட்டு ஓட்டிடுவாங்க. சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுத்துரும் நமக்கு, ஏன்னா இது யூனியன் பட்ஜெட் மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்வேஸே போட்டு வெறுக்க வச்சிருவானுங்க. அப்புறம் லாஸ்ட் டைம்ல ஏதாவது ஒரு நியூஸ் வர்றப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் இறங்கி டக்குன்னு ஏறும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். அப்படி ஸ்டாப் லாஸ் போடலன்னா நம்ம கிட்ட பிரின்சிபால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கணும். ஏன்னா லாட் சைஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஏறி கிடக்குது, ப்ரீமியம் ப்ரைஸும் அதிகமாக இருக்கு. ஸோ மெல்ட் பண்ணி ஏற்றுவாங்க, அது வேணா உறுதி. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் நல்லா மெல்ட் பண்ணி ஒன்று மெல்ட் பண்ணி ஏற்றுவாங்க, இல்லைன்னா ஏற்றிட்டு மெல்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு தான் நடக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி நம்ம இந்த மாதிரி மட்டும் நம்ம நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணால் போதும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், 15 மினிட்ஸ் ஹையாக பிரேக் பண்ணால் பை சைடு போங்க. அதோட டார்கெட் 51,669. ஸோ அங்கே போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் நடக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ட்ரேடாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான், இன்னைக்கே பிரேக் அவுட் தான். ஸோ கண்டிப்பாக 23,800 24,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி 23,500 அடுத்த டார்கெட்டு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 12,070. சென்செக்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு growth கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 78,278 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் எக்ஸும் பார்த்தீங்கன்னா 56,941. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ கேப் அப் அண்ட் சைட்வேஸ் வந்து எதிர்பார்க்குறேன். ஏதாவது ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ரொம்ப ஏதாவது ஹார்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்பைக் மாதிரி விழுந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் இறங்கி வந்து ஏறுமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொல்கிற ஸ்டாக்ஸ் வந்து அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பையை பேஸ் பண்ணி மேலே வரக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிப்லா. ஸோ சிப்லா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,450 ஸோ பிரேக் பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பையிங் சைடு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கேப் அப் இருந்தால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சிப்லாவில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்என்டம். ஸோ எம்என்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சேனல் பிரேக் அவுட் கிட்டத்தட்ட சேனல் பிரேக் அவுட் நான் இந்த டைம்லேயே சொல்லிட்டேன். ஸோ 3,050 வரைக்கும் வரணும். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 3,100 150 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து எம்என்டம் மகேந்திரா லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ மூணாவது டிக்ஸான் டெக்னாலஜிஸ். ஸோ இது கொஞ்சம் ஹை ரேட் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மேலே தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,500 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் எடுத்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். அதாவது புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமா, இல்லைனா கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமா, இல்லை எந்த செக்டார் வந்து நல்லா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி என்ன சொல்கிறதுன்னா, ஓவர் ட்ரேட் பண்ண வேணாம், ஸ்டாப் லாஸ் இல்லாமையும் பண்ண வேணாம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கூட பண்ணணும் அப்படின்னா
ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா ஸ்பைக் விழுந்தா கூட மறுபடியும் மேலே தான் வரும். எதுவுமே மெல்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கிடையாது. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு எக்ஸ்பைரியுமே கிடையாது. ஸோ அதனால ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் இறக்குனாங்க அப்படின்னா ஸோ ரொம்பவும் இறங்காது. ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுங்க. பட் ஒரு ப்ராப்பராக ஓவர் ட்ரேட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓவர் ட்ரேட் அதாவது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்கிற பேரில் கீழே இறங்க ஆவரேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைசியில் முடிச்சு விட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லாஸஸில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரே ட்ரேட் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்தது கிடைச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்தேன். பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் ஸோ 3 மினிட்ஸில் கொஞ்சம் ட்ரா பண்ணி ஒரு பேட்டர்ன் கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. ஸோ சின்ன டார்கெட் வந்து அச்சீவ் வந்து ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி அது வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைசெட் கொடுத்தது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட், ட்ரையாங்கல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எடுத்து ஸோ கிட்டத்தட்ட 12,308ங்கிறது டார்கெட் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் 12,380 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆனால் ஸோ கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் பேப்பர் ட்ரேடிங்காக. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் தான். ஸோ நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.